மதியோட அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து என் பையனை கை நீட்டது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மதியோட அப்பா வந்து என்னம்மா மதி இதெல்லாம் அப்படின்னோடனே மதி வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல அவர் தான்ப்பா கை நீட்டினாரு, அதுக்கப்புறம் தான் நான் கை நீட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த உடனே வந்து என் பொண்ணு வந்து அவருக்கு மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி கை நீட்டிருக்காரு, அது தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு மதியோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்து என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, கட்டின பொண்டாட்டியை அப்படி இப்படி வந்து ஏதோ கோவத்தில் பண்ண வேண்டியதான், அதுக்காக அவள் வந்து திருப்பி பண்ணுவாளா, வந்து புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுரேஷோட அம்மா, இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் நல்லபடி புத்தியெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருக்கோம். எங்கள் வீட்டிலையே எங்கள் பொண்ணை நான் யாருமே வந்து இந்த மாதிரி காயப்படுத்துன்னு கிடையாது, இவருக்கு என்ன வந்து ரைட்ஸ் இருக்குது இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு மதியோட அம்மா சமைய டென்ஷன். நாங்கள் என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, வந்து புருஷனை வந்து அவள் வந்து திருப்பி பண்ணுவாளா, முதல்ல அவர் பண்ணது தப்பு, அப்போது மதி வந்து இந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறீங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஓ நீங்கள் அதனால தான் இப்படி வளர்ந்துருக்காளாவ, நீங்கள் வளர்த்தது தப்பு, நான் வளர்த்தது தப்பு இல்லைங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் வளர்த்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வந்து தங்கராஜ் உடனே வந்து, இங்கே பாருங்கள் தங்கராஜ் சார், இந்த விஷயத்தில் என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கல்ல என் பொண்ணை காயப்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணை காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவுமா இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னீங்க, உங்களை நம்பி தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னப்பா இது அநியாயமாக போச்சு, அவள் திருப்பி வந்து என் பையனை வந்து கை வாங்கியிருக்கா, அதை கேட்க துப்பு கிடையாது, இவர் பொண்ணை வந்து நாங்கள் காயப்படுத்திட்டோம் மாமி அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டினு சண்டைக்கு வராங்க. வந்து நம்ம சுரேஷோட அம்மா அதை கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனை காயப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு உங்கள் பையனை வந்து கை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு தானே என் பொண்ணை சொல்கிறீங்க, அப்போ என் பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை நான் கேட்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் தங்கராஜ் சார், என் பொண்ணை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கை வாங்கினது மாப்பிள்ளை தப்பு இல்லைன்னா அப்போ என் பொண்ணு கை வாங்கினது தப்பு இல்லை தானே அப்படின்னோடனே, சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள், அதுக்காக சுரேஷை கை வாங்கலாமா, சுரேஷ் ஏதோ கோவத்தில் வந்து மதிக்கிட்ட இருக்க உரிமையில் பண்ணிட்டான், அதுக்காக மதி இப்படி பண்ணுறது தப்பு தானே சார் அப்படின்னு. என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க, கட்டின பொண்டாட்டியை இந்த மாதிரி கை வைக்கிறது தப்பு இல்லையா, இங்கே சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், யாராவது வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி நடத்துவாங்களா, என் ஒய்ஃபை நான் இது வரைக்கும் கை நீட்டினதே கிடையாது தெரியுமா, இப்போ வரைக்கும் என் ஒய்ஃபை அந்த மாதிரி நான் பார்த்து வந்திருக்கேன், ஆனால் என் பொண்ணை எனக்கு எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சார் அதெல்லாம் தெரியாது, ஆனால் மதி பண்ணதான் எங்களை பொறுத்தவரைக்கும் தப்பு, எப்படி சார் தப்புன்றீங்க, என் பொண்ணு கை நீட்டின தப்புன்னா மாப்பிள்ளை கை நீட்டின தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்கிறாரு. மதியோட அப்பா எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, இங்கே பாருங்கள், எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு புரியாதுங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் லட்சணமாக வளர்த்து வச்சது எங்களுக்கு தெரியுது, இதுக்கப்புறமா உங்கள் பொண்ணு எங்களுக்கு தேவையே கிடையாது, என் பையன் உங்கள் பொண்ணை விலைக்கு வைக்கிறதா நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா சொல்ல, வேறு எப்படிங்க பேசுகிறது, உங்கள் பொண்ணு செய்கிற வேலையெல்லாம் செய்வா, என் பையனை வந்து கை நீட்டுவா, அது மட்டும் கிடையாது என் பையனை பிடிச்சி தள்ளி விட்டு நெத்தியில் வந்து காய் ஏற்பட்டிருக்கு அவனுக்கு, இதெல்லாம் செய்வா, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, எங்கள் கண்ணு முன்னாடி என் பையனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாளாவ அப்படின்னோடனே, என்ன மதி இது மாப்பிள்ளை பிடிச்சி தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, அவரை நான் தள்ளி விட்டது பிரச்சனையா இல்லை அவரை கை வாங்கினது பிரச்சனை, ரெண்டும் தான் பிரச்சனை அப்படின்றாங்க சுரேஷோட அம்மா. ஓ அப்படியா, சரி, நான் கை வாங்கினேன் தள்ளி விட்டேன், அவர் கை வாங்கினாரு, நான் கை வாங்கினேன், அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நான் கை வாங்கினது தான் பிரச்சனை, அதே மாதிரி தள்ளி விட்டது பிரச்சனை, இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா, என்ன காரணம், அவன் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்க ஆசையா, அது உனக்கு புரிஞ்சுக்க தெரியல அதான காரணம், ஓ அவர் என்கிட்ட ஆசையாக பேச வந்தார், நான் அதான் புரிஞ்சுக்கல, சார் நீங்கள் ஆசையாக தான் பேச வந்தீங்களா, ஆமாம் நான் பேச தான் வந்தேன், ஓ பேச தான் வந்தீங்க, நீங்கள் பேச வந்து தான் நான் தள்ளி விட்டு போயிட்டேன் இல்லையா, அதனால தான் உங்களை வந்து மண்டையில் அடிபட்டுச்சு அப்படி தானே அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஒன்று உரிமையை சொல்லணும் நல்லதுன்னு நினைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், நீங்கள் எல்லோரும் இங்கே கல்யாணம் ஆனவங்க தானே, அவங்க ஒய்ஃப் கூட வாழ்கிறவங்க தானே, உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒன்றா இருக்க விரும்புனீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு மனசு சரியில்லை சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து வற்புறுத்துவீங்களா வற்புறுத்த மாட்டிங்களா, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், வற்புறுத்துவீங்களா வற்புறுத்த மாட்டிங்களா, என்னம்மா சபையில் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்கிறாரு. அதை தான் உங்கள் பையன் பண்ணார், என்னை வலுக்கட்டாயமாக அச்சா எனக்கு இங்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வேறு இருக்காங்க என்னால் சொல்ல முடியல, ஆனால் உங்கள் பையன் அப்படி பண்ணார், அதனால தான் அன்றைக்கி நான் தள்ளிவிட்டேன், என்னை ஹக் பண்ண வந்தார், என்னை மோசமாக வந்து ட்ரீட் பண்ணார், இன்றைக்கும் அதை தான் நைட்டு பண்ணியிருக்காரு, அதனால தான் அவருக்கும் எனக்கும் இன்னும் புரிதலே இல்லை, எப்படி இதெல்லாம் நான் அனுசரிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பையனை பற்றி சொன்னீங்கல்ல, இப்போது உங்கள் பையனுக்கு இந்த இங்கிதம் கூட இல்லாமல் இருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க.